நம்ம ஊரில் மெட்ரோ ட்ரெயினுங்கிறோமே, அது மாதிரி லண்டனில் இருக்கிறதுக்கெலாம் என்ன பேருன்னு தெரியுமாங்க? அதுக்கு பேர் தான் டியூப். இந்த டியூப்பு ஓவர் கிரவுண்ட், அண்டர் கிரவுண்ட் அப்படி இப்படின்னு நிறைய இடத்துல ஓடுங்க. ஒன்றுக்கும் ஒரு ஒரு லைன் பேர் சொல்லுவாங்கங்க. அதாவது இந்த பாருங்கள், விக்டோரியா லைன், ஜூப்ளி லைன், சென்ட்ரல், அது இதுன்னு ஒரு ஒரு லைன் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த லைனுக்கு பேர்லாம் வந்து அது போகிற ஏரியா பொறுத்து இருக்கலாம், இல்லை அது போகிற டைரக்ஷனை பொறுத்து இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்டோரியா லைனில் ஏறும்போது விக்டோரியா ஸ்டாப்பு வரும். விக்டோரியான்றது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஏரியா. ஸோ அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை டிஸ்ட்ரிக்ட்டுன்றனால ஹோல் டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சர்க்கிள் லைனும்பாங்க ஒன்று. அது சர்க்கிள் அப்படியே, அதாவது இந்த ட்ரெயின் வந்து சுற்றி வருங்க. அந்த லைனே அப்படியே சுற்றும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது டியூபுக்குள்ளே எப்படி சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. நான் இப்போ வெளியே எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இந்த டியூபு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த இதை எடுத்தேன். ஆனால் இப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து எடுக்கும்போது என்னவோ டியூபு கொஞ்சம் ஸ்லோ தான், பட் இதை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஏறினப்போ என்ன இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் சில அண்டர் கிரவுண்ட் டியூப்பில் வந்து பயங்கரமான சவுண்ட் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். அப்புறம் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காதே, அதான். இந்த மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சதை சொல்கிறோம் சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை போடுங்க. ஏன்னா நாங்கள் தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லுவோம். இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்க.